இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதுல மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நம்ம இந்த நாட்கள்ல நம்ம தியானித்து வருகிறோம், யார் பாக்கியவான், எப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பாக்கியவான் அப்படின்னு அழைக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த உலக பிரகாரமான காரியங்கள்ல மட்டும்தான் ஆசீர்வாதம் இருந்துச்சு அப்படின்றவங்க தான் பாக்கியவான் அப்படின்னு உலக பிரகாரமா நம்ம பேசுறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில உண்மையிலே யார் பாக்கியவான் அப்படின்னா சந்தோஷமும் ஆசீர்வாதமும் உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள். ஆசீர்வாதம் அப்படின்னா நம்ம உலகத்துல உள்ள அளவுகோல்களை தான் நம்ம வந்து என்ன செய்யறோம். இவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்காங்க, இவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்காங்க, அவங்கதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதம் பெற்றவர்கள் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அது என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு சந்தோஷத்தை தருகிறதாக காணப்படும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிச்சோம், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்ப நம்ம நினைக்கிறோம் அநேக விதமான ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், அந்தஸ்து, அநேக ஆஸ்தி ஆபரணங்கள், அப்புறம் வந்து அநேக காரு, அப்படி இப்பெல்லாம் பங்களா, இப்பெல்லாம் இருக்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இல்ல, ஆண்டவர் சொல்றாரு இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இருதயத்துல சுத்தமுள்ளவர்களா காணப்பட்டோமா, நம்ம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, நம்ம தான் சந்தோஷமாய் வாழுகிறவர்கள் அப்படின்றத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்துல சொல்லுகிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வந்து என்ன செய்யணும், சுத்தம் உள்ளவர்களாய், இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாய் வாழணும். அநேக நேரங்களில நம்ம வந்து வெளிப்புறமாய் நம்ம வந்து அதிகமா சுத்தப்படுத்துகிறவர்களாய், நம்ம வந்து அலங்கரிக்கிறதுக்காக நம்ம சுத்தம் உள்ளவர்களாய் நம்ம மாற்றுகிறோம். நம்ம வந்து மற்றவங்களை பார்க்கும்போது கூட, அப்பா இவங்க ரொம்ப நீட்டா இருக்காங்க, இவங்க நல்ல ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள புகழ்கிறோம். ஒருவேளை அவங்களுடைய வேலையை நிமித்தமாக சிலவங்க அழுக்கான ஆடைகளை அணிந்து வருகிறவர்களை பார்த்தா நம்ம வந்து முகம் சுளிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அது அவங்களுடைய வேலையை நிமித்தமாக அந்த ஆடை அணிந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க வந்து அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய இருதயத்துல இப்படி இருக்கிறதா அப்படின்னு நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நான் வந்து வெளிப்பிரகாரமா நீட்டா இருக்கிறவங்களை பார்த்து நான் அவங்கள ரசிக்கிறவளாகவும், அவங்க வெளிப்பிரகாரமா அவங்க வந்து அழுக்கானவர்களை பார்த்து நான் முகம் சுளிக்கிறவளாகவும் நான் காணப்படுகிறேனே, என்னுடைய இருதயம் எப்படி காணப்படுகிறது? என்னுடைய இருதயம் சுத்தமாய் காணப்படுகிறதா, நீட்டா இருக்கா, அதை பார்த்து நான் ரசிக்கிறேனா, இல்ல என்னுடைய இருதயம் அழுக்கடைந்து நான் முகம் சுளிக்கிறது போன்ற காணப்படுகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். போவாச குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, போவாஸ் வந்து அவனுடைய வயல் நிலத்துல போரடித்து கொண்டு இரவு நேரத்துல இருக்கும்போது ரூத் அங்க வருகிறா. அங்க வரும்போது அவ வந்து சொல்றா, அவனை பார்த்து, நீ வந்து சுதந்திரவாளி, உன் போர்வைய விரியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த போவாஸ் என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் வந்து சுத்தமுள்ளவனாய் தன்னை காத்து கொள்ளுகிறான். நீ பொறுத்துரு, இந்த காரியத்தை நான் வந்து என்ன செய்யறேன், நான் நடப்பிக்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவன் பொறுமை உள்ளவனாய் பரிசுத்தம் உள்ளவனாய் அந்த காரியத்துல காணப்பட்டதுனால அந்த போவாசின் வம்சத்துலதான் தாவீது பிறந்தான். தாவீதின் வம்சத்துலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தாரு. ஒருவேளை நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. யோசிப்பை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த போத்திபாரின் மனைவி பாவம் செய்கிறதற்காக அவனை அழைக்கும் போது அவன் அந்த வஸ்திரத்தை விட்டு பாவம் செய்யாதபடிக்கு விலகி ஓடி வந்தான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் அந்த பரிசுத்தத்தை காத்து கொண்டதுனால அவனுக்கு என்ன கிடைச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எகிப்து தேசத்துக்கே அதிகாரியாய் மாற்றப்பட்டான். நம்முடைய வாழ்க்கையில் நம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம வாழுகிறோமா? இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எபிரேயர் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், 14ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. யாரிடத்துல பரிசுத்தம் காணப்படுகிறதோ, இருதயத்துல பரிசுத்தம் சுத்தமுள்ளவர்களா இருக்கிறாங்கோ, அவங்கள அவர்களுக்கு ஆண்டவர் தரிசனமாவார். அவங்க ஆண்டவரை தரிசிக்க முடியும், முகமுகமாய் தரிசிக்க முடியும். மோசே முகமுகமாய் அவனை வந்து ஆண்டவரிடத்துல அவனுடைய மகிமையை ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு. அவன் வந்து சுத்தமுள்ளவனாய் காணப்பட்டான். இதே போல நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா, இல்ல அசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நம்முடைய இருதயத்தில் அசுத்தமான காரியங்களை நம்ம யோசிக்கிறவர்களாய்
காணப்படுகிறோமா? நம்முடைய இந்த நாட்களில பாத்தீங்க அப்படின்னா பாவம் செய்யறதற்காக வெளியே எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம கையில் உள்ள மொபைல் போனே நமக்கு போதுமானதாய் காணப்படுகிறது. அநேக அசுத்தமான காரியங்களை பார்க்கவும், அநேக அசுத்தமான பாவமான காரியங்களை செய்யவும், இச்சையான காரியங்களை செய்யவும் அந்த மொபைல் போன் நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல அந்த மொபைல் போன் உபயோகமாய் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா? பரிசுத்தம் உள்ளவராய் நாம் காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்யும் போது ஆண்டவர் என் கூட இருந்தா இந்த காரியத்தை பார்த்தா அவர் சந்தோஷப்படுவாரா? இந்த காரியத்தை பார்ப்பனா ஆண்டவர் என்னோட பிசிக்கலா என் கூட பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா நான் இந்த காரியத்தை செய்வேனா? இந்த காரியத்தை நான் பார்ப்பேனா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரத்துல ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்றத, நமக்குள்ளதான் இருக்கிறார், நாம் தான் அவருடைய ஆலயம் அப்படின்றத நம்ம உணராமலே அநேக பாவமான காரியங்களை நம்ம செய்கிறவர்களா காணப்படுகிறோம். இந்த தாவீதும் இப்படிதான் பாவம் செய்கிறவனா காணப்பட்டான். ஆனா நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுடைய பாவம் உணர்த்தப்பட்ட போது அவன் 51ஆம் சங்கீதத்துல சொல்லுகிறான், 51:10, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் அப்படின்னு வேண்டுகிறான். ஒருவேளை நம்ம பாவத்துல விழுந்து விட்டோம், நான் பரிசுத்தமாய் நான் இருக்கல, நான் பாவத்துல இருக்கேன், நான் அசுத்தமான காரியத்தை செய்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைத்தோம்னா நம்ம ஆண்டோடைய சமூகத்துல கேட்கலாம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும் தகப்பனே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த விதமான அற்புதமும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஆண்டவர் சொல்றாரு யோசுவாவிடத்துல, இன்றைக்கு நீங்க என்ன செய்யுதுங்க, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு நான் உங்க நடுவுல அற்புதங்களை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்மை பரிசுத்தம் செய்து கொள்ளாமல் நம்முடைய பாளையம் பரிசுத்தமா இல்லாமல் இருந்தால் நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதி இல்லாதவர்களாய் மாறுவோம். ஆண்டவரை தரிசிக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறுவோம். ஆண்டவரை தரிசிக்க முடியாத காரணத்தினால ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள தவறுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இரக்கத்திற்காக கெஞ்சலாமா? ஆண்டவரே எனக்கு சுத்தமுள்ள இருதயத்தை தாங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னீரே, நான் சுத்தமாய் என்னுடைய பரிசுத்தமாய் உமக்கு பிரியமாய் நீர் விரும்புகிற ஒரு ஆலயமாய் பரிசுத்தமாய் என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்ற வசனம் நாங்க ஆண்டவரே தியானிச்சோம் தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிறதான அசுத்தமான காரியங்கள், அவலட்சணமான காரியங்கள், நீர் விரும்பாததை செய்கிறதான காரியங்கள், ஆண்டவரே சப்பா அநேக நேரங்களில நீங்க துக்கப்படுகிறதான காரியங்களை நாங்க செய்ததுனால அசுத்தம் உள்ளவர்களாய் நாங்க காணப்படுகிறோம். எங்களை உடைய கல்வாரி இரத்தத்தினால பரிசுத்தம் படுத்தும்படியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்க அறிக்கை இடுகிறோம். ஆண்டவரே இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆண்டவரே அப்படின்னு நாங்க பார்த்தோம். நாங்க பாக்கியவான்களாய் மாறணும் நாங்க ஆசைப்படுறோம். அப்பா நீங்க எங்களை ஒரு விசை எங்களுடைய அசுத்தமான காரியங்களை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க. ஆண்டவரே நாங்கள் நீர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறோம் தகப்பனே. அந்த ஆலயத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே உங்களுடைய கிருபையை எங்களுக்கு தந்தரலுங்க, உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்தரல, நிலைவரமான ஆவியை எங்க உள்ளத்துல புதுப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருக்கும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் நீங்க வழி நடத்த வல்லவராய் இருக்கீங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்கள் இருதயத்துல நாங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அனல் மூட்டி எழுப்புகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. ஆண்டவரே பரிசுத்தம் உள்ளவர்களாய், ஆண்டவரே இருதயத்துல சுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படியாய், ஜெயம் பெற்றவர்களாய், ஆண்டவரே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.